தூத்துக்குடி மாவட்டம் கொத்தாளன் குளத்தில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் நினைவிடத்திற்கு செல்லும் வழியில் திமுக எம்பி கனிமொழியை தடுத்து நிறுத்திய போலீசார் அமைச்சர் ஸ்ரீநாத் மரியாதை செலுத்திய பிறகுதான் உள்ளே செல்ல அனுமதிக்க முடியும் என்று கூறியதால் அவர் காரிலிருந்து இறங்கி நினைவிடத்திற்கு நடந்து சென்றார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரங்கசாமி. வணக்கம். என்ன நடந்தது ரங்கசாமி? வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் 316வது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முற்று அவருடைய சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள கட்டாளங்குளத்தில் அவரது மணிமண்டபத்தில் அழகுமுத்துக்கோன் வாரிசார்கள் மற்றும் அவரது திருவுகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து குறு சிறு தொழில் அமைச்சர் மதன் ராஜா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதற்கிடையில் ஸ்ரீநாத் அமைச்சர் வருவதாக இருந்தது. அவர் வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதால் அந்த குறிப்பிட்ட நேரத்திலிருந்து கனிமொழி எம்பி அங்கே வருகை தந்தார். அவர்கள் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதாவது தாவேக அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த பின்னரே நீங்க மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது போலீசாருக்கும் திமுகவிற்கும் சலசலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கனிமொழி எம்பி காரை விட்டு இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து சென்று வீரன் அழகுமுத்து மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன்